அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பகுதி வாழ் மக்களுக்கு தமிழ் புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் உங்களிடம் எதிர்பார்ப்பதெல்லாம் தோழர்களே, புரட்சிகர இளைஞர் முன்னணி திருவண்ணாமலை மாவட்ட பகுதிகளிலே புரட்சிகரமான கருத்துக்களை பேசி வருகிறது. 1987ஆம் ஆண்டு முதல் இப்பணியை சிறப்பாக செய்து வருகிறது. அந்த வகையில் திருவண்ணாமலை மாவட்ட விவசாயிகளும் மாணவர்களும் தாய்மார்களும் அறிவுத்துறையினரும் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களும் எங்களுக்கு பேராதரவு அளித்து வருகிறீர்கள். இந்த பாடல்கள் பொதுக்கூட்டம் எல்லாம் நாங்கள் உங்களுக்கு இதன் மூலம் சொல்லுவது என்னவென்றால், உங்களை நாங்கள் எங்கள் அரசியலுக்கு பணி செய்ய அழைக்கின்றோம். ஆகவே தோழர்களே, எங்களுடன் அரசியல் ரீதியாக தோள் கொடுத்து பணியாற்றிட உங்களை நாங்கள் அழைக்கின்றோம். இந்த பகுதியில் தோழர் சந்திரசேகர் அவர்கள் பொறுப்பாளராக இருக்கின்றார். அந்த வகையில் தோழரை தொடர்பு கொண்டு செயலாற்ற வருமாறு புரட்சிகர இளைஞர் முன்னணி கேட்டுக்கொள்கிறது. தோழர்களே, நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கணும். எல்லாமே ஒரு கணக்கு தான். மே நாள் அப்படின்னா தொழிலாளி வர்க்கம் அந்த ஆண்டு முழுவதும் என்ன வகையான அரசியல் அதிகாரங்களை கைப்பற்றியது என்பதை கணக்கு பார்க்க வேண்டியது. அதேபோல் தமிழ் புத்தாண்டு பொங்கல் விழா என்பது பெரு விவசாயியாக இருந்தாலும் சிறு விவசாயியாக இருந்தாலும் நிலைமை இல்லாத விவசாய கூலிகளாக இருந்தாலும் அவனுடைய வாழ்நிலை எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நாம் கணக்கு பார்க்க வேண்டும். கணக்கு பார்க்க வேண்டிய நேரம்தான் பொங்கல் விழா. இந்த பொங்கல் விழா என்பது இயற்கைக்கு நன்றி சொல்வது மட்டுமல்ல, நாம் இந்த கடுமையான விவசாய சட்டங்களால் பாதிக்கப்படும் போது விவசாயிகள் அனைவரும் ஒன்றிணைந்து போராட வேண்டும். ஒன்றிணைந்து போராடும் பொழுது அதற்கு ஒரு பண்பாட்டு நிகழ்ச்சி வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பொங்கல் விழாவை நாம் பண்பாட்டு நிகழ்ச்சியாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். தோழர்களே, இந்திய நாட்டில் விவசாயிகளானாலும் சரி, மாணவர்களானாலும் சரி, அல்லது மொழி இன விடுதலைக்காக போராடுபவர்களானாலும் சரி, இன்று நசுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதனை கவனத்தில் கொள்ள வேண்டும். தமிழ்நாடு, தமிழ் மொழி, தமிழ்நாடு விடுதலைக்காக யார் முதலில் போராட வேண்டும்? தமிழில் படித்த புலவர்கள் தான் போராட வேண்டும். ஏன்னா அவங்களுக்கு தான் மொழி பற்று இருக்கும் கூடுதலா. ஆனா இன்னைக்கு இருக்கிற புலவர்கள் எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க? எங்க புண்ணாக்கு வித்துங்கிறானே தெரியல. அப்போ விவசாயிகளுக்கு எதிரான போராட்டங்கள் பார்த்தோம் நம்ம டெல்லியில. அப்போ விவசாயிகளுக்கு எதிரான போராட்டங்கள் வந்தா விவசாயிகள் இறங்கி போராடணும். அதே மாதிரி இன்னைக்கு போக்குவரத்து தொழிலாளர்களுடைய 13,000 கோடி பணத்தை தமிழ்நாடு அரசு அந்த பணத்துல பஸ் விட்டு. அப்போ இது ஒரு இழிவான போக்கு. அப்போ போக்குவரத்து தொழிலாளர்களுடைய பிரச்சனையை அரசு உடனடியாக தீர்க்க வேண்டும் என்றால் போக்குவரத்து தொழிலாளி தான் முதலில் தனக்கு என்ன நேர்ந்தது என்பதை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும். அந்த வகையில் அவருடைய போராட்டத்தை தமிழ் மக்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். அதே போல் நாம் பல்வேறு வகையான போராட்டங்களை நடத்த வேண்டும். மாணவர்களுக்கு இன்று அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய கல்வி என்பது அடிமை குமஸ்தா கல்வி முறை. அப்போ ஜனநாயக கல்வி முறைக்கே நாம் மாணவர்களை பயிற்றுவிக்க வேண்டியதாக இருக்கிறது. மாணவர்கள் ஜனநாயக கல்விக்காக போராட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நேரத்தில் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.